3 பேர் தான் திக்கு போகணும். மூவரமாக திக்கு சென்றீங்க. நேரமே போச்சு. அங்கே ஒரு கூடாரம் போட்டு படுத்திரணும். அந்த நேரத்துல அசிரியர் வாக்கு ஒன்று சொன்னது. ரேணுகா உலகேற்ற கணவர் செவ்வாது மலையில் இருக்கிறார். அவரை ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அசிரியர் வாக்கு சொன்னது. சரி நானும் சொன்ன வழியா அந்த முடிவுல பார்க்க போகணும். போன வழியில பூத கணவர் வழி மறுத்தது. வழியில பேர் சொன்ன ஓம் சக்தின்னு சொன்னவனே இரண்டாவது அக்னியார் வந்தது. அதுவும் வழிவிட்டது. மூணாவது சீடன் ஒருவன் இருந்தான். நீ யாருன்னு கேட்டா அவருடைய சீடன் சொன்னான். ஐயா முடிவுல பார்க்க போறோம், கொஞ்சம் வழி விடுன்னு கேட்டோம், விடமாறிக்கிட்டோம். அப்ப நீங்க முடிவுல பார்க்கணும்னா நான் போய் எங்க முடிவுடைய உத்தரவை கேட்டு வரேன் அப்படின்னு போய் வந்தவன் சும்மா வரல, கையில மாலை ஒண்ணு எடுத்தானா. என்னப்பா மாலைன்னு கேட்டோம். இது முழுக்க வரவேற்பு மாலைன்னு சொன்னோம். வரவேற்பு மாலை. ஆமா, அந்த மாலை வாங்கி வயத கழுத்துல போட்ட உடனே கண்கள் தெரியாமல் போய்விட்டது. கண் தெரியாத போய்விட்டதா? என்ன நடந்தது அங்க போய்? பெரிய விடவே கூடாது. இப்ப நம்முடைய படைகளை திரட்டி படையோடு சென்று அந்த முடிவனை பார்க்க வேண்டும். படையோடு சென்று பாபிகளை தாய் தந்தையை இன்னும் காணவில்லையே. படைகளை திரட்டு வந்திருக்கிறோம். அந்த முனிவர் எங்க இருந்தாலும் சரி விடவே கூடாது. நீங்க யார்? அந்த நோக்கம் எந்த நாடி? அப்படியே கால் பேசிக்கிறோம். எங்களுக்கு உடம்பு ஊர்ல வந்து அதற்காகவா? என்ன கேள்வி கேளுங்க வந்தாங்க? எதிர்ப்பு நாட்டை ஆளக்கூடிய ரைவத மன்னன் படையோடு வந்திருக்கிறேன். ஏன் எதற்காக? என்னுடைய இரண்டாவது மகள் சாமுண்டி அவருடைய இரு பார்வையில் போய்விட்டது. யாரால்? காரணம் நீதான். அப்படி இருக்கும் போது என்னுடைய முதல்வருடைய மகள் இருக்கிற ரேணுகா அவள் வந்திருக்கார். உடைய ஆசிரமத்தில் இருக்கிறார். விட்டுடைய என்னுடைய மகளை உங்கள் மகள் ரேணுகா அம்மாவை காண்பிட வேண்டுமா? நீங்க யாரு? பெற்ற பாசம் தந்தை நீ வேண்டுமென்றால் நீயே அழைத்து பாருங்கள். இதுதான் நல்ல சமயம். வேணுமென்றால் நீங்க அழைத்து பாரு சொல்றாங்க. பலத்த பாசம் யாரு? உனக்கு தான் சேரும். நீ போய் கூப்பிடு. நல்ல சத்தமா கூப்பிடு. கூட்டு வாடி வந்துக்கிறா நோனிகாம்பால் ரேணுகா நோனிகா ஒழுங்கா அழைக்க வேண்டிய பேர் சொல்லி சொல்லுங்க. ரேணுகா நோனிகா இப்ப நானே கூப்பிடுறேன். மகளை நான் அழைத்தால் கண்டிப்பா வருவா. மகளே ரேணுகா இவ்வளவு சத்தமா கூப்பிடுறீங்க. வரல கிடையாது, எந்த பேச்சும் கிடையாது. நீ கூப்பிட்டால வரல. இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இருக்கக்கூடிய முனிவர் செய்த வேலை. அப்படி இருக்கும் போது முனிவரை அழைக்க சொல்லு. நானே அழைக்கிறேன். சாணி அபிஷ்டி நான் அபிஷ்டு இவன் பிளஸ் கேட்கவில்லை. ரேணுகா சாணி என்ன மன்னிச்சு விடுங்களப்பா. மயக்கட்டும் மயக்கட்டும். இவன் எதிர வச்சவனும் இவன் வடையில வச்சவனும் இல்ல எதிர வச்சானும் வயது மயக்கிட்டாடா பாவி. மூஞ்ச பாரு நல்லா செனக்கு ஒரு கூத்தாட்டம். எனக்கு கோபம் வந்து விட்டா சாபம். உன் ஆளும் பழக வேண்டும். நீ அழிய வேண்டும். இப்போது நீ பிறக்க வேண்டும். பெற்றை நாயாக கொடுத்தேன் சாபம்.
நாவடக்கம் தேவை. அடக்கமாயிரம் கொண்டர். இப்போது ஒழுங்காக பேசு. ஓம் நமச்சிவாய. அட ஊரு குட்டி சார் இந்த மாதிரி செய்வானே நினைக்கவே டேய் எல்லாம் மாய்கை மாய்கை. நம்முடைய நாட்டு குழந்தை செல்வம் இல்லாமல் எத்தனையோ அன்னதானங்கள் வழங்கி 48 நாள் கௌரி வரை இருந்து நம்முடைய ஆலயத்தை சுற்றி வணங்கி வந்த பிறகு நாம் ஒட்டி ரேடா இரு செல்வங்கள் கிடைத்தது. கிடைத்த மகளை வெற்றியோடு திருமணம் செய்து பார்க்கலாம்னு பார்த்தேன். ஆனால் வெற்றியோடு நாங்கள் இருவர் நாட்டை சுற்றி வளம் வந்து பிறகுதான் கல்யாணம் சொன்னோம். சொன்ன பிறகு இப்பேற்பட்ட வேலை உன்னை பத்தி டீ சொல்லணும். மீண்டும் கூட பேசாம எரிதி அண்டத்துக்கு போட்டு ஏதோ தவறு நடந்து விட்டது. உன்னுடைய தங்கைக்கு இரு பார்வை போய்விட்டது. யாரால் தெரியுமா? இதோ இருக்கக்கூடிய முனிவரால். அப்படி இருக்கும் போது வேண்டாம் பிடிவாதம். புறப்பட நாட்டுக்கு போகலாம். உனக்கேற்ற மாப்பிளை மாப்பிளை பார்த்து மாப்பிளை தூங்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும் போது உனக்கேற்ற ஆடவன் எத்தனை நாட்டு இளவரசர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது விட்டு பிடிவாதத்தை புறப்பட நாட்டுக்கு போகலாம். இந்த பாவி என்ன மன்னிச்சு விடுங்களப்பா. நான் வாழ்ந்தால் சாமியோடு இல்லை என்றால் என் உயிரை தொடுகிறேன். என் சாமி ஒருவர் என்றால் போதுமப்பா. வாழ்ந்தால் என்னோடு உலகமே கேட்டு இல்லை என்றால் இந்த மண்ணோடு. 20 வருஷம் வளர்த்த பெத்த தாய் தப்பு போனா மதியத்து கிடையாது. 4 நாள்ல செல்போன்ல ஏன் ஒன்னா பேசுது ஓடி போகுதுங்க. இதற்கெல்லாம் காரணம் இப்படிதாங்குது. என்னுடைய மகளும் நானா ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன், வாங்கி கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒன்றும் பேசுறாங்க. ஆயாரோட பேசுனதா ஜப்புக்கு ஜப்புக்கு. அப்படி சொன்னா இன்னொரு வரமாட்டேன். முடியாதப்பா. ஒரே ஏகத்துல இருக்கிறாமா. அப்பா அம்மாவை பார்த்துருவா. நீங்க போய் பாத்துங்க. கங்கையில கிடப்ப போங்க. அம்மாவை பார்க்கணும். ஆமா வேண்டாப்பா. நாட்டு மக்களை பார்க்கணும். எனக்கு அம்மா வேண்டாம், நீங்களே வேண்டாம். யாரு சொல்றான்? நான் என்னதான் எடுத்து விட்டாலும் வரமாட்டேன். இருந்தாலும் நான் அவரோட தான் இருப்பேன். உங்க கூட வரமாட்டேன் அடம்பிடிக்குதே. நம்ம என்ன செய்ய முடியும்? சரி போறது போகட்டும். ஒரு மகள் தான் கண்ணு தெரியாம போயிட்டு கல்லா போயிட்டா. அப்படி இந்த மகளாவது சீர சிறப்போடு இருக்கட்டும். அதனால ஏதோ உன் விருப்ப பிரகாரம் 6 மாசம் 1 வருஷம் மொத்த ஓட்ட சேர்த்துக்கிறாங்க இல்லையா? அந்த கதையை நான் இப்ப சேர்த்து வச்சு கம்முன்னு தான் இருந்தா போய் வராதுங்க. நான் என்ன நான் லண்டாங்கட்டம் அறிவித்து சத்துரு மூத்தரம் உடம்புக்கு சத்துரு. ஏறி எது வாயில பூண்டு மதுவுல போய் மரவாயில பிரிஞ்சு பிரிஞ்சு போதும். ஒரு சேமியா பண்ணக்கூடாது. ஒரு செருப்பு கட்டி வைக்க கூடாது. பேர் குட்டி போட்டா கூடாது. நான் யாரு யாரு மகாமுனிவன். மகாமுனிவன் முனிவர் மகாமுனிவன் ஆமாண்டா. மொட்டை தொங்கும் போதே சரி விடு வரமாட்டேன். முடியாதப்பா. மணந்தால் இவர் தான் மணப்பேன். ஒருவரு தான் போதும் அப்பா. இந்த உலகத்தையே சாதிச்சிருவேன். அப்பா வேண்டாம். அம்மா நாடு யாருமே வேண்டாம் அப்பா. நானும் நாடு நகரம் எதுவுமே வேண்டாம். பொண்ணு பொருள் எதுவும் வேண்டாம் அப்பா. எதுவும் வேண்டாம். சரி டேய் 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 என்ன அழுற? டேய் டேய்
எனக்கு தூக்கம் போனது போகட்டும். இதே இடத்துல இவங்க இருவருக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம். படையோடு வந்து படையெடுத்து வந்து எதற்கு இவங்க பேசிட்டு போனான்னு சொல்லி பொண்ணை கூட்டு போனான்னு ஆனா வர மறுத்து விட்டது. ஆகையால் இந்த இடத்துல ஏதோ குழந்தை பேச்சு எடுத்துக்கின்னு வீட்டுக்குன்னா வாரி அம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு வருஷமோ 6 மாசம் பொறுத்து வாமா. என்னம்மா சொல்ற? படையோடு வந்தேன், படையை திரட்டி வந்தேன். இந்த இடு அதாவது வீடா இருந்த வீடு படை வீடாக மாறிவிட்டது. அப்படி இருக்கும் இப்போது நாட்டில் சென்று வரலாமா? ஆனால் ஒன்று, உன் மகளை இன்றோடு வளர்ந்து விடு. நான் யார்? கர்நாடகவாசி. யாரும் வர வேண்டாம், நாடு வேண்டாம், நகர வேண்டாம், எதுவும் வேண்டாம். நாங்கள் சொல்லியிருந்தோம் கர்நாடகம். எண்ணெயில சுடாத பலகாரம்லாம் சுட்டு கொடுத்தாங்க. எண்ணெயில சுடாத பலகாரமா? அது என்னடா பலகாரம்? அது வடை போண்டா மொத்த எண்ணெயில சொல்ல பலகாரம் மூதேவி. மாசம் ஒரு அடி எங்க நீ தான் வர. நான் உனக்கு ஒரு பேண்ட் சட்டை எடுத்து கொடுத்தாரு. ஏண்டா நான் யாரு? அடியார். என்ன சட்டை? போடா. திருமணம் நல்ல முறையிலே வந்தோம். கல்யாணம் முடிஞ்சு போய் இதாடா பொண்ணை மறந்துட வேண்டியதுதான். மருந்து துண்ண வேண்டித்தான். மறந்துட வேண்டியதுதான். வருஷத்துக்கு ஒரு முறையாவது பொண்ணை பார்க்க நாங்க வரலாமா? அதுவும் முடியாது. நீங்க பார்க்கவே கூடாது, பார்க்கவே கூடாது. அண்டாவா அண்டாவா ஆண்டவா, தாய் தந்தை உறவு பசுமை வேண்டாம். சரி, போனது போகட்டும். ஒரு மகள் தான் கண் தெரியாம போயிட்டா கல்லாயிட்டா. இந்த மகளாவது சீர சிறப்போடு எங்கேயாவது இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நல்ல முறையில. மகளே, அப்பா போய் வரீங்களப்பா, போய் வாரம் வாரம் 4 லிட்டர் அனுப்பினே. என்னது? வீடு வந்து சேர மாட்டேது. நீ எழுதி ஏறி எங்க வாயில போடுறேன், அது மது வாயில வரும். மட வாயில எடுத்து பிரிச்சு பாத்துக்கிறோமா. சுனாக்குரி தாலுகா மண்டகண்ணம் உள்ள முண்டக்கண்ணன் பி குட்டை வழியாக அனுப்புது. வீடு வணக்கம். குன்றுதோறும் விளையாடும் குமரன் திருவருளா. அதாவது கொடுக்கம் மனம் படைத்த தோன்றின் புகழோடு தோன்றுக என்றபடி கடையேழு வழியில் உருவாக தகக்கூடிய திரு வசப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக கிளை செயலாளர் டி ராமகிருஷ்ணன் மற்றும் ஊராட்சி செயலாளர் என் திருவரங்கம் அனைவரும் சேர்ந்து எங்களுடைய நாடக படத்திற்கு ரூபாய் 500 அன்னாருக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி.